ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது, என்ன ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்குன்னு கூட சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளே எழுது போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, AMOLED ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. அப்புறம் 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட்டாகவும் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் வந்துருங்க. கூட பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா IPS ஸ்க்ரீன் கம்பேர் பண்ணும்போது AMOLEடில் நல்ல பிக்சர் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் அது 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட்டாக கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே வந்து ஃபாஸ்ட்டாகவே ஸ்மூத்தாகவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவலும் 4000 நெட்ஸ் கொடுக்குறதுனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரியுங்க. அப்புறம் 7.4 mm திக்னஸ் தான் கொடுக்குறாங்க. என்னதான் 6500 mAh பேட்டரி கொடுத்தாலுமே நம்மளுக்கு 7.4 mm திக்னஸ் கொடுக்கறனால ஸ்லிம்மாகவே இருக்குங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அப்புறம் கேமரா 50 MPக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. 4K 30 ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க, சேக் இல்லாமல். அப்புறம் 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அது ஒரு ஓகேவான ஃபோட்டோஸில் எடுத்துக்க முடியுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 13 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிறாங்க. அப்புறம் கேமரா வந்து ஒரு ஓகேவான கேமரா, அதாவது இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒரு 25,000 செக்மெண்ட் வருது அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஓகேவான நம்மளுக்கு கேமரா தான் முக்கியம் அப்படின்னா இன்னும் வேறு ஃபோனில் இருக்குது. இல்லை எனக்கு கேமரா வந்து சும்மா ஒரு ஓகேவாக இருந்தால் போது, நான் கொஞ்சம் கேம் விளையாடு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இல்லை கேமரா தான் முக்கியம் அப்படின்னா இந்த ஃபோன் கிடையாது, வேறு ஃபோன் பார்க்கலாங்க. அடுத்து 6500 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 6500 mAh நம்மளுக்கு நார்மல் யூசேஜாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் இல்லை நான் கேம் விளையாடு அப்படின்னா 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வந்து சார்ஜ் வந்து நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் நம்மளுக்கு 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. அதனால் வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு மணி நேரம் போட்டாலும் சார்ஜ் வந்து குயிக்காக ஆயிருங்க. அது அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜ், ஒயர்லெஸ் சார்ஜாக நம்மளுக்கு 30 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் சார்ஜ் வந்து 10 வாட் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 25,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சப்போஸ் இல்லை 12GB RAM வந்துச்சுன்னா ஒரு 27,000. ஏன்னா ப்ரைஸோட ரோம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த ரோம் வந்து ஸ்டோரேஜோட ரோம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வாங்குற ரொக்கமே. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுதுங்க எல்லா ஃபோனுக்குமே. அடுத்து இதோட ப்ராசஸுமே Snapdragon 7S Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஒரு 25,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸில் இந்த ப்ராசஸ் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன் எல்லாமே இந்த ப்ராசஸை கொண்டுள்ளது. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. கேம் விளையாடுறதுக்குமே ஒரு நல்ல ப்ராசஸ்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு கேமிங் பர்பஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்தாவே கேமுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அது கேமை கான்சன்ட்ரேட் பண்ண தான் வருது. மோஸ்ட்லி கேம் விளையாடுற பாதி பேர் பட்ஜெட் ஃபோன் எல்லாமே இன்ஃபினிக்ஸ் மொபைல் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கோணும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வச்சுருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க, சர்க்கிள் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்ஃபினிக்ஸ் மொபைல் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க, அந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி லைஃப்பும் அப்படி கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஒரு கேம் ஓரியன்டாக கரெக்டாகவே இருக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. மழை துளிகள், தனி துளிகள்லாம் ஃபோன் மேலே விழுந்தால், ட்ராப்ஸில் விழுந்தால் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. IP68, 69 அப்படிங்கிறது வேறுங்க, அது வேறு ரெசிஸ்டன்ட்டுங்க. இது வந்து ஒரு துளிகள் ட்ராப்ஸில் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. Android 16 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. NFC IR+ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. மேலும் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துலங்க, ஒரு கேம் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டில் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு ப்ராசஸ், டிஸ்பிளே, பேட்ரி இந்த 3 தான் கரெக்டாக இருக்குங்க. இந்த 3 நல்லா தான் இருக்குது. அப்புறம் கேமரா டீசெண்டாக இருக்குது. சப்போஸ் கேமராக்காக பார்க்குறீங்க அப்படின்னா வேறு மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓகேவான கேமரா தான் இருக்குது. அப்புறம் எத்தனை பேர் இன்ஃபினிக்ஸ் மொபைலை வந்து நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.